Hey everyone, good morning. Happy morning to all. Welcome to Deepu Kitchen. நம்ம வீட்டிலே பன்னீர் செய்யலாம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்ட போகிறேன். நான் இப்படி தான் டெய்லி பன்னீர் ஹெல்த்தியாக யூஸ் பண்ணுறேங்க. பன்னீர் வெளியில் வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. நான் இப்படி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் வீட்டில் பால் கெட்டு போகிற ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா, காய்ச்சாம விட்டோம் அப்படின்னா கூட அப்போ கூட நீங்கள் பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். பால் நல்லாவே கொதிச்சு வரப்போகுது. 1/2 லெமன் போதுங்க. 1/2 லெமனில் 2 ட்ராப்ஸ் இருந்தால் போதும், பன்னீர் ரெடி ஆயிரும். பால் இப்போ நல்லாவே கொதிக்குது. நல்லா கொதிக்க ஊற்றியும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கும் போதே 2 ட்ராப்ஸ் லெமன் விட்டா போதுங்க. பத்தலைன்னா நீங்கள் திரும்ப விடலாம். இப்போ பாருங்க, நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு தெரியுதா? இவ்வளோதாங்க நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு அப்படியே வெயிட் பண்ணணுங்க ஒரு 5 மினிட்ஸ். பால் தனியாக ஆடை தனியாக திரிஞ்சு வந்துடுங்க. அவ்வளோதாங்க, பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், பால் தனியாக ஆடை தனியாக திரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு எடுத்து பக்கத்தில் காட்டுறேன். தெரியுதா? பால் தனியாக ஆடை தனியாக வந்துருச்சு. அவ்வளோதாங்க, பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். பால் கொஞ்ச நேரம் ஆடட்டுங்க. இதே சிம்பிள் ப்ராசஸ் தாங்க. அவ்வளோதாங்க. இந்த பாலாடையை நம்ம இந்த ஒரு பவுல் எடுத்து சல்லடை வச்சு இப்படி சலிச்சிக்கலாங்க. தெரியுதுங்களா? பால் தனியாக ஆடை தனி. பார்த்தீங்களா? 1/2 லிட்டர் பாலில் எவ்வளோ ஆடை இருக்குன்னு. நீங்கள் இதை தெரியாமல் கீழே ஊற்றிடுறீங்க. இதில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குங்க. ஸ்கின்னுக்கு, பாடிக்கு டெய்லியுமே ப்ரோட்டீன் தேவை. டெய்லியும் ப்ரோட்டீன் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். வெளியில் வாங்கினீங்கன்னா இது 70 ரூபா. அந்த இது 1/2 லிட்டர் பால் 25 தான். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. நான் இப்படி தான் எடுத்து இதோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றேன். இதை கொஞ்சம் நல்ல வாட்டில் ஊற்றி வாஷ் பண்ணணுங்க. இதை நீங்கள் சிங்க்லேயே வாஷ் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரியணும், கேமரா ரொட்டேட் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால நான் இப்படியே காட்டுறேன். இப்படி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு இதை வாஷ் பண்ணிடணும். கொஞ்சம் கூட பாருங்கள், இது எதுவுமே கீழே வரவே இல்லை. எதுக்குன்னா அப்போ தான் நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க முடியும், கெட்டு போகாது. அந்த லெமனோட ஃப்ளேவர்லாம் போயிடுங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நல்லா வடியட்டுங்க. ஒரு 1/2 hour கூட ஆகட்டும். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதையும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணி கீழே ஊற்றிடாதீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும். இது மில்க் ப்ராடக்டில் அதனால க்ளோவ் ஆகுங்க கண்டிப்பாக. உடனே யூஸ் பண்ணுறனால நான் அந்த மாதிரி உதிரியாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மறுநாள் சப்பாத்தி அந்த மாதிரி கிரேவிக்கு யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தே மறுநாள் நீங்கள் வந்து அதை பீஸாக போட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.